அனைவருக்கும் வணக்கம் and a very happy Friday. இன்னைக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் இருக்குது. எஸ்பெஷலி ஏர்டெல் 5G இன் இந்தியா ஃபர்ஸ்ட் டெலிகாம் ஆப்ரேட்டர் 5G இந்தியாவில் கொண்டு வந்திருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸ் பார்த்துருவோம். ரெட்மி நோட் 10 சீரீஸில் நோட் 10 ப்ரோடைய கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன் வெளியாயிடுச்சு. சாம்சங் கேலக்ஸி A52 5G இதோட அஃபிஷியல் ரெண்டர் இமேஜ் ரிவீலாக இருக்குது. எல்லாமே பார்த்தலாம் டெக் நியூஸ் நம்பர் 436ல இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ஏர்டெல் யூசர்ஸ் எல்லாருக்குமே ரொம்பவே எக்ஸைட்டிங்கான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏர்டெல் இந்தியாவில் 5G டெஸ்டிங் கமர்ஷியலாக பண்ணியிருக்காதா தெரிய வந்திருக்கு. இந்தியா அப்படின்னு சொல்லும்போது ஹைதராபாத்தில் இவங்க பண்ணியிருக்காங்க. கமர்ஷியல் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி ஏர்டெல் கிட்ட வந்து 5G ரெடியாக இருக்குது, எப்போனாலும் இவங்க ரோல் அவுட் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இவங்க டெஸ்டிங் பண்ண ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 Gbps வரைக்கும் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ குளோபலாக ஆல்ரெடி அவைலபிளாக இருக்க 5G நெட்வொர்க் எவ்வளோ ஹை ஸ்பீடோ அதே அளவுக்கு ஸ்பீடு வந்து இவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இது மூலயமா இந்தியாவில் ஏர்டெல் தான் ஃபர்ஸ்ட் டெலிகாம் ஆப்ரேட்டர் 5G கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ சர்ப்ரைசிங்காக எப்படி ஏர்டெல் வந்து 5G கொண்டு வந்தாங்க. ஜியோ ஆல்ரெடி 5Gயில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 2021 எண்டுக்குள்ளே வந்து 5G இந்தியாவில் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஜியோ பேசிகிட்டு இருக்கும்போது ஆல் ஆஃப் அ சடன் வந்து ஏர்டெல் வந்து 5G கமர்ஷியல் டெஸ்டிங்கே பண்ணிட்டாங்க. சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையும் ட்ரை பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் ஹைதராபாத்தில் வந்து மூவிஸே வந்து செகண்ட்ஸில் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் வந்து ஒப்போ ஸ்மார்ட் ஃபோன்ஸில் தான் இவங்க ட்ரை பண்ணியிருக்கதா தெரியுது. கிட்டத்தட்ட 5 minutes வரைக்கும் நிறைய ஏர்டெல் யூசர்ஸ்க்கு வந்து 5G அவைலபிளாக இருந்திருக்கு. 5G அப்படின்னு சிம்பிளும் மாறி இருக்கு. ஸோ எப்படி இது சாத்தியம், யார் கூட இவங்க கொலாப் பண்ணாங்க, என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்க, இது எப்போ எல்லாருக்குமே வரும், இது இந்தியாவில் எல்லாருக்கும் ரோல் அவுட் ஆகுமா, இது சீப்பாக காஸ்ட்லியாக, நிறைய கேள்விகள் இருக்குது. பட் இந்த எல்லா கேள்விக்கும் நம்ம பதில் சொல்லணும்னா இன்றைக்கி ஃபுல் டெக் நியூஸ் நம்ம ஏர்டெல் தான் பார்க்கணும். உங்கள் எல்லாருக்கும் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்காக ஒரு டெடிகேட்டட் வீடியோ போடுறேன். ஏன்னா என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு டெடிகேட்டட் வீடியோ பார்ப்போம். இன்றைக்கி ரொம்பவே ஷார்ட்டாக பார்க்கலாம். ஸோ ஏர்டெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 5G நெட்வொர்க் வந்து எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்கட் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். ஜியோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது வந்து இன்னொரு டெக்னாலஜி, ஏர்டெல் இந்தியாவில் 5G கொண்டு வந்திருக்கிறது ஒரு ஷார்ட்கட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க யூஸ் பண்ணியிருக்க டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைனமிக் ஸ்பெக்ட்ரம் ஷேரிங், இதுதான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டெக்னாலஜி வந்து தற்சமயம் எரிக்சன் கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ எரிக்சனோட கொலாப் பண்ணி தான் ஏர்டெல் இந்தியாவில் வந்து 5G கமர்ஷியல் டெஸ்டிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ டைனமிக் ஸ்பெக்ட்ரம் டெக்னாலஜினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பொதுவாக வந்து 4G ஸ்பெக்ட்ரம்ஸ் வந்து ஆல்ரெடி இந்தியாவில் ஏர்டெல் கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து 4G யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதே ஸ்பெக்ட்ரமில் வந்து ஒரு சின்ன சாஃப்ட்வேர் அப்கிரேட் மூலிமா வந்து 5G அதை கன்வெர்ட் பண்ணி ஸ்பீடை அதிகப்படுத்துறது. ஸோ அதுதான் வந்து டைனமிக் ஸ்பெக்ட்ரம் ஷேரிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 4Gயே வந்து 5G வந்து ஷேர் பண்ணுறது தான் இந்த ஷேரிங் டெக்னாலஜி. ஸோ இது மூலயமா வந்து ரொம்பவே ஈஸியாக வந்து 5G வந்து என்ஹான்ஸ் பண்ணலாம். அதே சமயத்தில் இது எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். அதாவது யூஸ்வலாக அதாவது ஜியோ ட்ரை பண்ணுற மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து உங்களுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கும். இவங்க ட்ரை பண்ணுற மெத்தடும் வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஷேரிங் மெத்தட் மூலயமா ஏர்டெல்லால் இமீடியட்டாக எல்லாருக்குமே, அதாவது ஏர்டெல் யூசர்ஸ் எல்லாருக்குமே வந்து 5G ரோல் அவுட் பண்ண முடியும். பட் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுடைய அப்ரூவலுக்காக தான். ஒன்ஸ் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா எல்லா ஏர்டெல் யூசர்ஸ்க்கும் இமீடியட்டாக 5G இவங்க ரோல் அவுட் பண்ணலாம் ஒரே டைமில் இந்தியா முழுக்க. ஸோ 4G சிம்மை வந்து 5G சிம்க்கு அப்கிரேட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் தேவையில்லை. ஏன்னா இது வந்து உங்களுக்கு 4G தான் வந்து 5Gயும் ஷேர் பண்ணுது, அந்த மாதிரி டெக்னாலஜி தான். ஸோ உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் வந்து 5G ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தது, அதாவது உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் வந்து மோடம் இருந்ததுன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக 4G சிம்மே வந்து உங்களுக்கு 5G ஆக்டிவேட் ஆகி வந்து உங்களுக்கு ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஒருவேளை நீங்கள் 4G ஸ்மார்ட் ஃபோன் தான் வச்சுருந்தாலும் இவங்க வந்து ரோல் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு 4G நெட்வொர்க் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ சிம் கார்டு மாற்ற தேவையில்லை, 5G ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் போதும் உங்களுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லை, ஃபைனலாக எல்லாரும் கேட்ட கேள்வி என்னென்னா வந்து இது எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும் அப்படிங்கிறது. தற்சமயம் ஏர்டெல் வந்து அதுக்கு எந்த பதிலும் சொல்ல. ஏன்னா வந்து உங்களுக்கு 4G அண்ட் 5G அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஓன் ஸ்பெக்ட்ரமாக இருக்கும்போது அஃபோர்டபுளாக இருக்கும். இவங்க வந்து எரிக்சனோட கொலாப் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஏர்டெல் தற்சமயம் எதுவுமே டிஸ்க்ளோஸ் பண்ணலை. பட் ஏர்டெல் யூசர்ஸ்க்குலாம் இது கண்டிப்பாக எக்ஸைட்டடாக தான் இருக்கும். ஏன்னா ஏர்டெல் வந்து இப்போ 5G ரெடியாக இருக்குது. ஆப்பிளுடைய லேட்டஸ்ட் ப்ரைவசி அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2020 iOS எல்லாத்துக்குமே இவங்க ரோல் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அப்டேட் மூலயமா வந்து கூகுளுடைய ஆட் ரெவன்யூ
ரொம்பவே குறையும் அப்படிங்கிற மாதிரி கூகுள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆப்பிளுடைய இந்த ப்ரைவசி பாலிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடிடி, அதாவது ஆப் ட்ராக்கிங் டிரான்ஸ்பரன்சி, இந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக குறைச்சிரும். அதனால் வந்து யாருமே, அதாவது iOS யூசர்ஸ் வந்து என்னென்ன ஆப்ஸ் பார்க்குறாங்கன்னு யாருமே ட்ராக் பண்ண முடியாது. இதனால் கூகுளுடைய ஐடிஎஃப்ஏ, அதாவது ஐடென்டிஃபையர்ஸ் ஃபார் அட்வர்டைசர்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து இந்த ஆப் ட்ராக்கிங் மூலியமாக தான் பண்ணுவாங்க. அதை இனிமேல் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. ஸோ கூகுளுடைய ஆட் ரெவென்யூவில் இது பெரிய பாதிப்பு கொண்டு வரும். ஸோ ஆப்பிள் இப்போ அவங்களுடைய லேட்டஸ்ட் ப்ரைவசி பாலிசி வந்து எல்லா ஐஃபோன் யூசர்ஸ் எல்லா ப்ராடக்ட்ஸுமே ரோல் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கூகுளுடைய ஆட் ரெவென்யூ இதனால் குறையும் அப்படின்னு தெரியுது. வாட்ஸ்அப் மறுபடியும் புது ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். இந்த அப்டேட் வந்து வாட்ஸ்அப்புடைய வெப் வெர்ஷனுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் வெப்பில் வந்து லாகின் பண்ணும்போது கியூஆர் கோட் ஸ்கேனிங் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஸ்கேன் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் அத்தன்டிகேஷன், அப்படி இல்லைனா ஃபேஸ் ஐடி வழியாக வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணால் மட்டும்தான், அதாவது பயோமெட்ரிக் அத்தன்டிகேஷன் கொடுத்தா மட்டும்தான் இனிமேல் வந்து நீங்கள் லாகின் பண்ண முடியும். ஸோ இந்த செக்யூரிட்டி ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வேறு யாருமே வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் லாகின் ஆகாமல் இருக்கிறதுக்காக வந்து வாட்ஸ்அப் இந்த அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இனிமேல் உங்களுடைய வாட்ஸ்அப்பை வந்து வெப் வெர்ஷனோட லிங்க் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஃபிங்கர் பிரிண்ட் இல்லைனா ஃபேஸ் அன்லாக் அத்தன்டிகேஷன் கண்டிப்பாக நீங்கள் பண்ணி தான் ஆகணும். இந்தியன் ஸ்மார்ட் ஃபோன் சேல்ஸ் Q4 2020 உடைய ரிப்போர்ட் வந்து கவுண்டர் பாயிண்ட் வெளியிட்டிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டில் வந்து டாப் 5 ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸ் உடைய லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஷாமி தான் 26% வந்து டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்காங்க. செகண்ட் பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங், தேர்ட் பிளேஸில் வந்து விவோ இருக்காங்க, ஃபோர்த் பிளேஸில் வந்து ரியல்மி இருக்காங்க. பட் ரியல்மி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய க்ரோத் வந்து மற்ற பிராண்ட்ஸை விட ரொம்பவே அதிகமாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அவங்க தான் அதிகமான ஸ்மார்ட் ஃபோன் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட் பார்க்கும்போது ஃபிஃப்த் பிளேஸில் ஒப்போ இருக்குது, மற்ற பிராண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு அடுத்ததாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்தியாவில் டாப் 5 ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸ் Q4 2020. OnePlus உடைய கோஃபவுண்டர் கால் பே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து OnePlusலேருந்து வெளியே வந்து ஒரு புது வெஞ்சர் ஸ்டார்ட் பண்ண போகிறத அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த வெஞ்சருடைய பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நத்திங், இதுதான் அவங்க பேர் வச்சுருக்காங்க. ஸோ இந்த வெஞ்சர் கீழே அவங்க ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கொண்டு வருவாங்களா, இல்லைனா ஆடியோ ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணுவாங்களா, என்ன ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணல. பட் நத்திங் அப்படிங்கிற மாதிரி ஒரு புது என்டிவேர் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ OnePlus அண்ட் நத்திங்க்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டப்போ வந்து OnePlus வந்து பிபிகே எலக்ட்ரானிக்ஸ் கீழே இருந்தது. நத்திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு இண்டிவிஜுவல் கம்பெனி அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வேறு எந்த வித்தியாசமும் சொல்ல. ஸோ பார்க்கலாம் நத்திங் கீழே புதுசாக ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கொண்டு வராங்களா இல்லை வேறு எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் கொண்டு வராங்களான்னு. AutoX அவங்களுடைய ஃபர்ஸ்ட் அட்டோனாமஸ் ரோபோட் டாக்ஸி வந்து சைனாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. அட்டோனாமஸ் அப்படின்னு சொல்லும்போது வந்து டிரைவர்லெஸ் ரோபோட் டாக்ஸி. ஜஸ்ட் நீங்கள் வந்து டாக்ஸி புக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டாக்ஸி வரும், டிரைவர் யாருமே இருக்க மாட்டாங்க, அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுடைய டெஸ்டினேஷன் போயிடும். ஸோ இது வந்து இவ்வளோ நாள் வந்து ட்ரையல் வெர்ஷன், அதாவது டெஸ்டிங்கில் இருந்தது. ஃபைனலாக இதை லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாருமே இப்போ புக் பண்ணி வந்து பீப்புளும் இதில் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளோ ஹெவி டிராஃபிக்கான இடங்கள்லையும் வந்து இது கரெக்டாக வந்து அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணி ஓட்டுறதாகும். அதே சமயத்தில் நம்ம டாக்ஸியில் போயிட்டு இருக்கும் போதே வந்து கஸ்டமர் சப்போர்ட்லேருந்து என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி என்கொயர் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரியும் தெரியுது. ஸோ ரொம்பவே சேஃபாகவும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபீட்பேக் வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டிரைவர்லெஸ் ரோபோ டாக்ஸி வந்து சைனாவில் லான்ச் ஆயிடுச்சு. இன்ஃபினிக்ஸ் உடைய ஸ்மார்ட் சீரீஸில் இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 5 வந்து மிட் ஆஃப் ஃபெப்ரவரியில் லான்ச் ஆகும் அப்படின்னு தகவல் வெளியாக இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் மீடியாடெக் ஹீலியோ P22 இவங்க கொடுக்கலாம். இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 7000 ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனும் இந்தியாவில் மிட் ஆஃப் ஃபெப்ரவரிக்குள்ளே நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, சாம்சங் Galaxy M02 என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்தியாவில் February 2 அன்னைக்கு லான்ச் ஆக போகிறதா கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரி லெவல், அதனால யூஷுவல் அவுட்லுக்கோட தான் கொடுத்துருக்காங்க. இதோட சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 450 இவங்க கொடுக்குறாங்க. டுவல் கேமரா 13 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், ஃப்ரண்ட்டில் 5 மெகா பிக்சலோட 5000 mAh பேட்டரியோட இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6000 ரூபாய் ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ சாம்சங் Galaxy M02 இந்தியாவில் Feb 2 அன்னைக்கு அஃபிஷியலாக லான்ச் ஆக போகுது. சாம்சங் Galaxy A52 இந்த ஸ்மார்ட் ஃபோன் கூடிய விரைவில் இந்தியாவில் லான்ச் ஆகணும். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், இது 4G அண்ட் 5G ரெண்டுத்துலையுமே இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அஃபிஷியல் ரெண்டர்ஸே ரிவீலாக இருக்குது. அஃபிஷியல் ரெண்டர்ஸ் அப்படிங்கும்போது இதோட கம்ப்ளீட் ஃபர்ஸ்ட் லுக் நமக்கு தெரிய வந்திருக்கு. இது வந்து இன்ஃபினிட்டி O நாட்ச்ல இவங்க லான்ச் பண்ணுறாங்க. அதாவது A51 எப்படி உங்களுக்கு சென்டர் பஞ்சோலோ, இதுவும் சென்டர் பஞ்சோலோ தான் லான்ச் ஆகுது. ரியர் சைடில் குவாட் கேமரா உங்களுக்கு தெரியுது. இதில் 3 சென்சார்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய கட் அவுட்டில் இருக்குது. 4th சென்சார் வந்து உங்களுக்கு சின்னதாக இருக்குது, கூடவே LED லைட் இருக்குது, சாம்சங் உடைய லோகோ இருக்குது.
இந்த அவுட்லுக்கோட ரொம்பவே தின் பெசல்ஸில் சாம்சங் கேலக்ஸி A52 லான்ச் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஷாமியோடைய லேட்டஸ்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் MIUi 12.5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் முன்னாடி சைனாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து குளோபல் லான்ச்சுக்கான டீசர் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டீசர் மூலயமா February 8 அன்னைக்கு வந்து குளோபலாக MIUi 12.5 வந்து இவங்க அனௌன்ஸ் பண்ண போகிறதா தெரியுது. ஷாமியோடைய இந்த லேட்டஸ்டான யூசர் இன்டர்ஃபேஸில் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 25% வந்து உங்களுக்கு பவர் கன்சப்ஷன் கம்மியாக இருக்கும். பேக்ரவுண்ட் இமேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் 30% வரைக்கும் உங்களுக்கு லெஸ் மெமரி எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய ஹைலைட்டிங் ஃபீச்சர்ஸோட 12.5 February 8 அன்னைக்கு குளோபலாக அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ரெட்மியுடைய பாப்புலரான K40 சீரிஸ் சைனாவில் February 25 அன்னைக்கு லான்ச் ஆக போகிறதா ஒரு அஃபிஷியல் டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சீரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாப்புலரான சீரிஸ், அது மட்டும் இல்லை ஃப்ளாக்ஷிப் சீரிஸும் கூட. ஸோ இந்த சீரீஸில் வந்து 2 ஸ்மார்ட் ஃபோன், ஒன்று ரெட்மியுடைய K40, K40 Pro இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஒரு ஸ்மார்ட் ஃபோன் Snapdragon 888, இன்னொன்று Snapdragon 870 இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை, இதில் Snapdragon 888 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்ராக்சிமேட்டாக 30,000 ப்ரைஸ் செக்மெண்ட், 30,000 to 34,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இவங்க லான்ச் பண்ண போகிறதா ப்ரைஸஸும் வந்து ரிவீலாக இருக்குது. ஸோ அஃபோர்டபுள் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ரெட்மி K40 முதல்ல சைனாவில், அதுக்கப்புறம் இந்தியாவிலும் லான்ச் ஆகும். அது மட்டும் இல்லை, ரெட்மி Note 10 சீரிஸோடைய ஸ்டோரேஜ் வேரியன்ஸ் அண்ட் சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் ரிவீலாக இருக்குது. இதோட ஸ்டோரேஜ் வேரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி Note 10 வந்து உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் 4GB 64GBலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதே ரெட்மி Note 10 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6GB 64GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்லேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு 8GB 128GB வரைக்கும் அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ரெட்மி Note 10 Pro 4G அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 732Gயில் லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ரிவீலாக இருக்குது. அகைன் இவங்க IPS LCD பேனலில் தான் கொடுக்குறாங்க. 120Hz ரெஃப்ரெஷ் ரேட், 5050 mAh பேட்டரியோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி Poco X3 உடைய ஒரு ரீபிராண்டட் ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி தெரியுது. ஸோ ரெட்மி Note 10 Pro 4G வந்து உங்களுக்கு Snapdragon 732Gயில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படி தெரியுது. 5G வந்து Snapdragon 750Gயில் இவங்க கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரிவீலாக இருக்குது. ஸோ இந்த லீக்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்க்கும்போது ரெட்மியுடைய Note 10 சீரிஸ் வந்து நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் சந்தேகம் தான். ரியல்மி ஒரு அஃபோர்டபுள் 5G ஸ்மார்ட் ஃபோனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மாடல் நம்பர் RMX 3121. இப்போ இந்த மாடல் நம்பரோட வந்து இமேஜஸும் ரிவீலாக இருக்குது. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அவுட்லுக் பார்க்கும்போது ரியல்மியுடைய C சீரிஸ் மாதிரி இருக்குது. இது MediaTek Dimensity 700ல் இவங்க லான்ச் பண்ணலாம். இது ரியல்மியுடைய V சீரீஸில் ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் Realme V13 இந்த பேரில் இவங்க சைனாவில் அஃபோர்டபுள் 5G ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் பண்ணலாம் அப்படின்னு ரிவீலாக இருக்குது. பார்க்கலாம் இந்தியாவில் என்ன பேரில் கொண்டு வராங்கன்னு. அடுத்ததான் இன்றைக்கி Paytm Contestக்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். இந்தியன் ஸ்மார்ட் ஃபோன் சேல்ஸில் வந்து 2020ல் டாப் 5 லிஸ்ட்டில் 3rd பிளேஸில் இருந்த ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் என்னது? அதுதான் இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த Paytm Contestக்கான கேள்விக்கான பதில் டிரான்ஸ்லிட்ரேஷன். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து குரு ராகவேந்தர். கங்க்ராச்சுலேஷன் குரு. நீங்கள் இமெயில் வழி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு Paytm கிஃப்ட் வச்சு வந்து சேரும். இன்னைக்கு டெக் நியூஸ் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ்க்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.